உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குரு வணக்கம், ரெண்டாம் அடி, இப்படி கால் ஸ்டெப் எல்லாம் பார்த்தோம். கால் ஸ்டெப்லேயே என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம குச்சி ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு கம்பு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே சிலம்பத்தில் கம்பு அப்படிங்கிறது வந்து நம்ம நெத்தி போட்டுக்கு நேராக இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். குச்சியை பிடிக்கும் போது இப்படி ஒரு முளம் விட்டு இப்படி பிடிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, இப்படி இப்படி பிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே சிலம்பத்தில் குரு வணக்கம் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும், குரு வணக்கம் போட்டுட்டு தான் முடிக்கணும். இது வந்து நம்மளுடைய கலை, அதனால் வந்து கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். குச்சியை வந்து இப்படி தான் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்டெப் தான், இப்படி நிற்கிறோம் இல்லையா, குரு வணக்கம் போடுறது இப்படி நிற்கிறோம். இந்த குச்சை வந்து இப்படி வைக்கிறோம், பார்த்துக்குங்க. இப்படி இப்படி பிடிக்கிற குச்சை இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கை, இடது கை இருக்கு இல்லையா, இடது கையை வந்து இப்படி பிடிக்கிறோம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி நிற்கும் போது தான் அழகு. இந்த ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக பண்ணால் தான் சிலம்பத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி நிற்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் வந்து சிம்பிளாக குரு வணக்கம், ஏன்னா நம்ம எப்போவுமே குரு வணக்கம் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் சிம்பிளாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குரு வணக்கம் போட்டுடணும். இப்படி எடுக்கிறோம், இடது காலை இப்படி அடித்து இப்படி எடுத்து வைக்கிறோம். இந்த கை இங்கே வரும்போது இங்கே இருக்க கை இப்படி மாறிடும், வச்சிடறோம். திரும்ப இப்படி இருக்கிறத இப்படி எடுத்துட்டு இப்படி வைக்கிறோம், இப்படி. அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குரு வணக்கம். குச்சி எடுத்துகிட்டு வைக்கும்போது சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக. இப்போ குச்சி சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா குரு வணக்கம் இன்னும் பெருசாக தெரியும். இது ஃபஸ்ட்டு நம்ம குச்சி எடுக்கும் போதே நம்ம குரு வணக்கம் வைக்கணும், அதனால தான் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாரல் பார்க்க போகிறோம். வாரல் அப்படிங்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நினைக்கிறோம். குச்சி எப்போவுமே இப்படி பிடிக்கிறோம், இப்படி வச்சுருப்போம். இப்படி பிடிக்கும் போது இப்படி கை வந்துடும், இப்படி போட்டு இப்படி. இதுக்கு பேர் வாரல். முன்னாடி குச்சியை வந்து முன்னாடி எடுக்கணும், இதுக்கு பேர் வாரல். ஸ்டாப். இதுக்கு பேர் வாரல். இங்கே பாருங்க, குச்சை வந்து இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும், இதுக்கு பேர் வாரல். ஓகேவா? அதாவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா முன்னாடி வரணும் குச்சி, இதுக்கு பேர் வாரல். நல்லா பார்த்துக்குங்க, வாரல். எப்போவுமே ஸ்லோவாக செய்யுங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்படி இப்படி பண்ணுறதுக்கு பேர் வாரல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலது வாரல். வந்து இப்போ வாரல் பண்ணோம், அதே வந்து வலது வாரல் அப்படிங்கிறது காலை இப்படி வச்சுக்கிறோம், வலது பக்கமாக திரும்பிக்கிறோம், இப்படி காலை வச்சுக்கிறோம், வச்சுட்டு இப்படி நேராக பார்த்துக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. முன்னாடி இப்படி பண்ணதை அப்படியே இப்படி வலது பக்கம் பண்ணுறோம், இதுதான் வலது வாரல். ஸ்லோவாக பண்ணுற பாருங்க. குச்சை வந்து இப்படி தான் வரணும், முன்பக்கமாக போகும்போது தான் வலது வாரல். இதுதான் வலது வாரல். இப்படி முன்னாடி பண்ணது வாரல், அப்படியே வலது காலை இப்படி முன்னாடி வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா வலது வாரல். வலது பக்கமாக பண்ணுறதுக்கு பேர் வலது வாரல். நெக்ஸ்ட் வந்து இடது வாரல். இப்போ நம்ம வலது பக்கம் பண்ணோம், அதே அப்படியே இடது பக்கம் இப்படி காலை வச்சுக்கிறோம். பெஸ்ட்டு. திரும்ப இடது வாரல். எப்போவுமே வாரல் அப்படிங்கிறது நம்ம எந்த சைடு திரும்பி இருக்கோமோ அந்த சைடு தான் ஆரம்பிக்கணும். வாரல் இப்படி. ஸ்லோவாக பண்ண ஸ்பீடாக வந்துடும். ஓகேவா? இதுக்கு பேர் இடது வாரல். முன்ன பார்த்தது வலது வாரல். ஃபஸ்ட்டு வந்து முன் வாரல். இப்படி பண்ணது வாரல். இது வந்து வலது வாரல். அப்படியே திரும்பி இப்படி பண்ணுறது இடது வாரல். லாஸ்ட்டாக நம்ம வாரல் பார்த்தோம். இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டு பார்க்க போகிறோம். வெட்டு அப்படிங்கும்போது வாரல் அப்படின்னா நம்ம
இப்படி குச்சி வச்சுருந்தோம், முன்னாடி இப்படி போட்டோம். இதுதான் வாரல். ஓகேவா? அதையே அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். இதுதான் வெட்டு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாரல் அப்படிங்கிறது முன்னாடி முன்பக்கமாக பார்த்து இது பண்ணணும். இப்போது இப்படி இப்படி மண் இருக்குது அப்படின்னா இதை இப்படி வாரி விடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி. ஓகேவா? அதே வந்து வெட்டு அப்படின்னா உள்ள அப்படியே ஆப்போசிட்டில் தான் வெட்டு. ஓகே, இதுதான் வெட்டு. இதை நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணும்போது இந்த மணிக்கட்டுலாம் திரும்பும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த குச்சி வந்து உங்கள் உடம்போட பழகணும். அப்போ தான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இதுக்கு பேர் வெட்டு. ஸ்லோவாகவே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. வெட்டு பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் வெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வலது வாரல் பார்த்த மாதிரி வலது வெட்டு. காலை இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். வாரல் அப்படிங்கும்போது நம்ம முன் பக்கமாக இப்படி ஆரம்பித்தோம். இதே வெட்டு அப்படிங்கும்போது முதுகு பக்கமாக ஆரம்பிப்போம். 1 2 1 2 1 2 அப்படி. இதுதான் வலது வெட்டு. ஓகேவா? எப்போவுமே குச்சை வந்து ரொம்ப லாங்கில் விட்டுறாதீங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. எப்போவுமே உடம்போடு ஒட்டின மாதிரி கொஞ்சம் மெதுவாக பண்ணும்போது உடம்போடு ஒட்டின மாதிரியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. இது வலது வெட்டு. அப்படியே காலை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ரொம்ப எடுத்துலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இடது வெட்டு. இப்படி வலது வெட்டு இப்போ போட்டோம், அதே இடது வெட்டு. நல்லா பார்த்துக்கங்க. எப்போவுமே முதுகு பக்கம் தான் வெட்டு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும். இதுதான் வெட்டு. வாரல் வெட்டு. ஃபஸ்ட்டு வந்து வாரல் பார்த்தோம், அடுத்து வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணுறது வெட்டு. ஓகேவா? இதை வந்து இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏறி இறங்குறது. இப்போ வந்து வாரல் வெட்டுலேயே ஏறி இறங்குறது. இப்போ இந்த வாரல் வெட்டு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு முழு சுற்று போடுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஏறி இறங்குறது, அப்புறம் குரு வணக்கம் அப்படின்ட்டு இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் பேசிக். இந்த பேசிக்கை முதல்ல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குச்சி பழகும். இப்போ கையில் பிடிக்கும் போதே வந்து ஏதோ குச்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம குச்சி கையில் எடுத்தாவே சும்மா அப்படியே சுலமாக வரணும். அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணுறது. ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஏறி இறங்குறது, முழு சுற்று, அடுத்து வந்து குரு வணக்கம், அதுக்கப்புறம் இன்னும் கால் ஸ்டெப்பில் வந்து 3ஆம் அடி அப்படின்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து முழுசாக நம்ம சிலம்பம் கற்றுக்க முடியும். ஓகேவா? இது வந்து பேசிக் மட்டும்தான். நன்றி, வணக்கம்.